தர்மியான கால வேளையிலும் இந்த நேரலின் மூலமாக எங்களோடு ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு, நாம் இருக்கிற இடத்திலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த எண்ணத்தோடு நம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடங்களிலே வந்து உங்களை ஆசீர்வதித்து தேசத்திலும் குடும்பங்களிலும் காணப்படுகிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தேவன் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேசத்திலே செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் நாம் இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மியான நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று அன்று யோவான் அப்போஸ்தலன் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நாட்களிலே காணப்பட்டாலும் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை விடுதலையோடு ஆராதிக்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுடைய ஆராதனை எங்கள் தேவன் காண்கிறார், எங்களுடைய ஆராதனையில எங்கள் தேவன் மகிமைப்படுகிறார் என்ற அந்த சிந்தையோடு நாங்கள் ஒவ்வொருவருமை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்பொழுதும் கூட இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, துதி ஆராதனை ஆசீர்வதிப்பீராக, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் இருக்கிற இடங்களில் எங்களோடு தேவன் இடைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் வந்து நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய விசேஷித்த ஆசீர்வாதம் தங்கி தாபரிப்பதாக, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேர் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நற்சீர் உண்டாக செய்வீராக. உம்மை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு, பரிசுத்த அலங்காரத்துடனே யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய ஆசீர்வாதம் வந்து இறங்குவதாக. இப்பொழுதும் இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வீராக. ஆரம் முதல் முடி வரை உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். மீர் பிரசன்னம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவாதி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார், எல்லா நிலைகளையும் மாற்றுவார். எனவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சேர்ந்து பாடுவோம்.
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபையின் இரக்கங்களால் ஆமென். மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். நம் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்துமாவே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, ஆமென். நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பாடுவோமா? ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபையின் இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் ஆமென் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாய்
காண ஓ ஹalleluya அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்கள் காண செய்தார் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாகும் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாகுகின்றார் படுகுழியினின்று மீட்டாரே ஜீவனை மீட்டா ஓ நம்மை மீட்டாரே படுகுழியினின்று ஓ எஸ் லார்ட் ஜீவனை மீட்டாரே நான் ஓடினாலும் நடந்தாலும் பல குறைவதில்லை நான் ஓடினாலும் நடந்தாலும் பல குறைவதில்லை கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் துருகமும் நீர் கேடகம் நீர் ரட்சண்ய கோபும் அடைக்கலம் நீர் துருகமும் நீர் ஆமென் கோபும் அடைக்கலம் நீர் மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும் மரணத்தின் காட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும் நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப நெருக்கத்தின் மத்தியில் குரல் ஆமென் உருக்கமாய் வந்து உதவி செய்தார் உருக்கமாய் வந்து உதவி செய்தார் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு உம்மிலே அன்பு கூறுவேன் கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் தாய் செய்பவனுக்கு நீ தாயையுள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவீர் தாயை செய்பவனுக்கு நீ தயவுள்ளவர் உத்தமனை நீ உயர்த்திடுவீர் புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ புதிய கிருபையின் உறைவிடமே புதிய கிருபையின் உறைவிடமே கர்த்தாவே ஆமென் என் பலனே உம்மில் எஸ் கூர்ந்திடுவேன் கர்த்தாவே என் பலனே ஹalleluya உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதிலை தாண்டுவேன் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவேன் தாண்டுவேன் சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன் சத்துருவை நான் துரத்திடுவேன் சதா காலமும் ஜெயமெடுப்பேன் சதா காலமும் ஜெயமெடுப்பேன் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீர் உமது கரம் என்னை உயர்த்தும் ரட்சண்ய கேடகம் உம்முடைய கரம் என்னை உயர்த்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உயர்த்தும் கர்த்தரை அல்லால் தேவனில்லை கர்த்தரை அல்லால் தேவனில்லை அவரே எந்தன் கண்மலையாவார் அவரே எந்தன் கண்மலையாவார்
நடத்துகிறார், உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, ஓ ராமஷகரதனா தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியே கைகளை உயர்த்தி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தமாக்கினதை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றினதில்லை. அதை தேவன் ஒருவரே அறிவார். ஓ ராமா சகரதனவா, உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்ததை, ஓ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக்கி வைத்ததை கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அது இதயத்தில் கூட தோன்றவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, Amen. இதயத்தில் தோன்றவில்லை Hallelujah. நீ ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் நீ மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்ப்பத்தையும் நீ மிதித்திடுவாய். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, ஆமென். இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கைகளை தட்டி ரமணதன மரபா, உம்மை நம்பினோம். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கி வைத்ததை கண்கள் கண்டதில்லை,
காதுகள் கேட்டதில்லை, செவிகள் தோன்றவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், இருதயத்துல கூட தோன்றலப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்களுடைய தஞ்சம், நீரே எங்களுடைய கோட்டை, நீரே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். நம்மை ஆண்டோடைய சமூகத்திலே தாழ்த்தி, அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம், நீங்க தான்ப்பா. You are everything, Lord Jesus. You are my refuge, you are my fortress, and you are my friend in need. You are my God, hallelujah. You are our everything, our master. We surrender our lives to you, Lord Jesus. ஓ நீரே என் தஞ்சம் ஆண்டவரே. இந்த ஆபத்தான நாட்களிலே, இந்த ஆண்டவரே மோசமான சூழ்நிலையிலே நீதான் எங்களுடைய தஞ்சம் ஆண்டவரே. நீதான் எங்களுடைய கோட்டை, நீதான் எங்களுடைய பாதுகாப்பு, நீதான் எங்களுடைய புகலிடம் ஐயா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் வாழ்நாளெல்லாம், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. You are my refuge, you are my You are my friend in need. You are my God, you are my refuge, you are my fortress, Lord. You are my friend in need. You are my God, and I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all
பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும். I will do what you say, Lord. I will walk in your ways, so Master. I will just hold on to your feet. அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. We give you all the glory, Lord. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும். I will obey your words, Lord. உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும். நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பாவோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும். நீ காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும். Shall we surrender to his words? ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஓ நீ சொன்ன காரியங்களை நான் செய்வேன் அப்பா. ஓ நீ காட்டுகிற வழியிலே நடப்பேன். நீ சொன்னால் போதும் செய்வேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆகிலும் என் சித்தப்படி செய்பவனே பிரவேசிப்பான். ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஹalleluya. ஆராதனை இயேசு. என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் உம்மை நம்ப எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் அப்பா. நீ காட்டுகிற வழியில் நடக்க எனக்கு உதவி செய்யும். I surrender my life to you, Lord. Amen. நீ சொன்னால் போதும். நீ காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும். நீ காட்டும் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே நீர் என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில சொல்லுகிறீரோ அவைகளை எல்லாம் நான் அப்படியே செய்வேன் அப்பா. நீர் காட்டுகிற வழியில நடப்பேன் ஆண்டவரே. நான் உனக்கு
உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will teach you in the way that you should go. Amen. Thank you, Lord. I will obey your words. I will walk in your ways and I will hold on to your feet. I won't trust any man and I will do your will. நான் மனுஷனை நம்ப மாட்டேன், மனுஷனுடைய வார்த்தையை நம்ப மாட்டேன். உம்மையே நம்புவேன், உம்முடைய வார்த்தையை நம்புவேன், உம்முடைய பாதத்தையே பிடிப்பேன், உமக்காகவே வாழ்வேன். என்னுடைய பாதை எல்லாம் அந்தகாரமாக இருந்தாலும், இருளான பாதையில் நான் கடந்து போய் கொண்டிருந்தாலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஓ, எல்லா துக்கங்கள் முடிகிறது, எல்லா சஞ்சலங்கள் மாறுகிறது, புலம்பல் களிப்பாக மாறுகிறது. இருளான வாழ்க்கையில வெளிச்சத்தை தருகிறார். தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனின் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனின் இருளை வெளிச்சமாக்குவார். யாரு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா இருளும் விலகுவதாக, எங்கள் தேசத்திலே காணப்படுகிற இருள் விலகுவதாக. ஆமென். ஹalleluya. குடும்பங்களிலே காணப்படுகிற இருள் விலகுவதாக, சமுதாயத்திலே காணப்படுகிற இருள் விலகுவதாக, உம்முடைய வெளிச்சம் உதிப்பதாக. Let your light shine, Lord, in our families, in our society, in our nation. Let your light shine, oh Master. Oh, hallelujah. Help us to arise and shine. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ காரிருள் ஜனங்களை மூடும். கர்த்தரோ உன்மேல் உதிப்பார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, ஓ சமுதாயத்தில் எழும்பி பிரகாசிக்க, இருளான ஸ்தலங்களில் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்வீராக. Let everyone arise and shine even in these dark days, Lord. Help us to shine for you. Shed the light of the gospel. Amen. Tell about you to people. And Lord, hallelujah, bring light into people's life. Amen. Help us, Lord, and use us for that purpose. Amen. Hallelujah. Amen. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. Thank you, Lord, you are with us. Thank you, Lord, you are teaching us, you are guiding us, you are leading us. எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். மீட்பிரேசுமை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்கு நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் நீர் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீரப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நீர் ஒவ்வொரு மேலே நோக்கமாக இருந்த ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் எல்லோரும் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது என்ற வார்த்தையின்படி நீர் எல்லோரும் மேலும் தயை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலே எங்களுடைய தேசத்தின் மக்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் எல்லோரும் மேலும் தயை உள்ளவராக இருக்கிறீர். நீர் ஆண்டவரை தயவு பாராட்டுவீராக. பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகும் என்ற வார்த்தையின்படி நீர் கிருபை நிறைந்தவர். உடைய கிருபை பெருகுவதாக. ஜனங்களுடைய அறியாமையை நீர் ஆண்டவரே நீர் மன்னிப்பீராக. ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அறியாமையினாலே செய்கிற ஒவ்வொரு பாவங்களை என் தேவன் நீர் மன்னிப்பீராக. நீர் இரக்கம் உள்ளவர், நீர் ஆண்டவர் கிருபை நிறைந்தவர். ஆண்டவரே, உடைய இரக்கத்தை நீர் காண்பிப்பீராக. உடைய இரக்கம் பெரியதப்பா, உடைய இரக்கம் பெரியது. ஜீசஸ், ஆவியானவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலேயே ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் தமிழ்நாடு மாநிலத்திலும், எங்களுடைய பாண்டிச்சேரி மாநிலத்திலும், எங்களுடைய இந்தியா தேசத்திலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக, எல்லா சத்துருவுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக.
ஆண்டவரே, மனுஷனுடைய எல்லா ஆலோசனைகளும் நிர்மலமாகட்டும். உடைய ஆலோசனை மாத்திரம் நிற்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோமே ஆண்டவரை, வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர், God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையின்படி His love endures forever. ஆண்டவர் அவருடைய கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கண்ணின் மணி போல நம்மை கடந்த நாட்களிலே பாதுகாத்து வந்து இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். God is good and His love endures forever. According to His grace, He has protected us all this while and He has saved us and guided us. சங்கீதக்காரன் நிவேதமாக சொல்லுகிறான், கர்த்தர் எல்லோர் மேலும் தயை உள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Psalmist David says, God is gracious to everyone and His grace is upon all His works. So நாம் ஆராதிக்கிற தெய்வம் எல்லோர் மேலும் தயை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். God is a God who is merciful on everyone. நமக்கு மாத்திரமல்ல, Not only to us. அவர் எல்லோர் மேலும் தயை உள்ளவராய் காணப்படுகிறார். He shows His mercy to everyone. சோ இந்த கால வேளையிலே அவருடைய கிருபையை ஆண்டவர் எல்லோர் மேலும் விளங்க பண்ணுவாராக. Even this morning, let God show His grace and mercy on everyone. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேல் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Psalmist says that His tender mercies are over all His works. சோ அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேல் உள்ளது. His mercy is upon all His works. சோ இந்த நாளிலே அவருடைய இரக்கங்களை ஆண்டவர் எல்லா கிரியைகளின் மேலே விளங்க பண்ணி அவருடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாராக. May God show His mercy upon all His works and glorify His name. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போமாக. God is good and we are going to meditate the word that God is giving us for this day. உபாகமம் 11வது அதிகாரம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனியுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11-12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். Listen carefully when as I'm reading the verse, Deuteronomy chapter 11 verses 11 and 12. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். Deuteronomy 11 verses 11 and 12. But the land which you cross over to possess is a land of hills and valleys, which drinks water from the rain of heaven, a land for which the Lord your God cares. The eyes of the Lord your God are always on it, from the beginning of the year to the very end of the year. So வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். Here we read that God's eyes will be upon that land from the beginning of the year to the very end of the year. So கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord will be upon that land always. So போன வாரத்திலே நாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார் என்று நாம் தியானித்தோம். Last week we meditated how our Lord is. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், the Lord whom we are worshipping, how He is. அவர் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். We meditated that the Lord watches over us. So நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மேல் நோக்கமாய் இருப்பவர். Our Lord is a God who watches over us. அவர் எப்படியெல்லாம் நம்மேல் நோக்கமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானம் பண்ணினோம். We meditated how all He watches over us. அவர் எப்படி நோக்கமாய் இருந்தார்? How He watches over us. அவர் நம்மேல் கண்ணோக்கி பார்த்தார். He sees us. கண்ணோக்கமாய் இருந்தார். He looks upon us. கவனிக்கிறவராய் அவர் He காணப்பட்டார். considers us. சோ இந்த நாளிலே
நாம் அவர் யார் என்று நாம் தியானிக்க போகிறோம். Even today we are going to meditate our God who is. நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், A God who is what sort of a God? அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் என்று சொன்னால், His eyes are what sort of eyes? அவருடைய கண்கள் விசாரிக்கிற கண்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். Here we read that the eyes of the Lord are caring eyes. So அவருடைய கண்கள் நாம் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற கண்களாய் காணப்படுகிறது. The eyes of the Lord are the eyes that cares for each and every one of So us. இங்கே நாம் வாசித்த வசனத்தின்படி, According to the words that we read here, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். but the land which you cross over to possess is the land of hills and valleys which drinks water from the rain of heaven, a land for which the Lord your God cares. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம் அது விசாரிக்கிற தேசம். The land which you're going to possess, the land which God cares. So இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறார்கள். The people of Israelites, they are under the slavery. ஆண்டவர் அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். God is delivering them from the bondage. அவர்களுக்கு என்று ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். God gave them an old land. So அந்த தேசத்தை குறித்து தான் இங்கே சொல்லுகிறார். Here we read about that land. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசம், The land which you're going to possess. So இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலே நாம் ஒருவேளை காணப்படலாம். Maybe this day our life is in bondage. எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரோ, How the Lord set free the Israelites from bondage and gave them an inheritance. அதே போல ஆண்டவர் நம்முடைய எல்லா அடிமைத்தனத்தையும் நம்முடைய சிறையிருப்பையும் தேவன் மாற்றி நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். Similarly, God is going to turn our captivity and bondage, and God is going to give us an inheritance. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Shall we clap and glorify the Lord? தேவன் நம்மை விடுவிக்கிறவர். God is a God who sets us free. நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறவர். He gives us inheritance. எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களை முறிக்கிறவர். He breaks the bondages of slavery. எல்லா சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறவர். He turns all our captivity. So இந்த நாளிலே எல்லா சிறையிருப்பை தேவன் மாற்றி ஆண்டவர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை தரப்போகிறார். God is going to change all our captivity and God is going to give us an inheritance. தேவன் கொடுக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம் என்று சொன்னால், How the Lord gives an inheritance. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் எப்படிப்பட்டது என்று இங்கே அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. How the land will be, the land you're going to inherit. So தேவன் கொடுக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்டது? The inheritance of the Lord, how it will be. தேவன் ஒரு காரியத்தை கொடுப்பாரானால் அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? When God gives you something, how it will be. So தேவன் கொடுக்கிற அந்த சுதந்திரம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. The inheritance that God gives you will be a blessed one. So ஆண்டவர் அங்கே மோசே மூலமாக சொல்லுகிற காரியத்தை நாம் என்னாகமம் புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். In the book of Numbers we read what God says through Moses. So என்னாகமம் 13வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, in Numbers chapter 13 we read like this. அங்கே மோசே சுதந்தரிக்க போகிற தேசத்தை குறித்து அது எப்படிப்பட்ட தேசம் என்று அங்கே வேவுக்காரர்களை அனுப்புவதை நாம் இங்கே காணலாம். In Numbers 13 we read about the incident that Moses sending the spies to see the land. So அந்த வேவுக்காரர்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தை அவர்கள் பார்த்து மோசேயிட்டே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், here we read about the report the spies give after visiting the land. நாங்கள் போய் பார்த்த அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். They said that the land that we went and saw is a land flowing with milk and honey. So தேவன் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரம்? The inheritance that God gives us, how it will be. பாலும் தேனும் ஓடுகிற சுதந்திரம். It will be an inheritance flowing with milk and honey. அது ஆசீர்வாதமான ஒரு சுதந்திரம். It will be a blessed inheritance. So அங்கே நாம் வாசித்து பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் 40 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறார்கள். The spies, they are going and seeing the land for 40 days. 40 நாள் சுற்றி பார்த்து அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கிற மகிமையான ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை அங்கே கொண்டு வருகிறார்கள். After visiting 40 days the land, they are bringing a blessed thing from the land. அவர்கள் ஒரு திராட்சை கொடியை அங்கே எப்படிப்பட்ட தேசம் என்று சொல்லி அதை மோசே அவர்களிடத்திலே காண்பிக்கும்படியாக அங்கே திராட்சை கொடியை அவர்கள் அறுத்து கொண்டு வருகிறார்கள்.
To show how prosperous that land is, they are bringing a cluster of grapes branch from there. அந்த திராட்சை கொடி, அதாவது ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடி. It is a one cluster of grapes. உங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கும், நம்முடைய தேசத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் ஆளுகிற பகுதியிலே ஒரு குலை திராட்சை கொடி எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு அனைவருக்கு தெரிந்திருக்கும். You know how a cluster of grape will look like now. நன்றாக கவனிங்கள், நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று நன்றாக கவனியுங்கள். Listen why I'm telling this. தேவன் கொடுக்கிற சுதந்திரம் அது மிகவும் ஆசீர்வாதம் உள்ள சுதந்திரம். The inheritance that God gives us is the most blessed one. அவர்கள் ஒரு குலை திராட்சை செடி எப்படி கொண்டு வந்தார்கள் என்று நாம் 23வது வசனத்திலே வாசித்து பார்க்கலாம். In Numbers 13:23 we read how they brought that one cluster of grapes. ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். We read that they tied it in one rod and they 2 people carried it. ஒரு குலை திராட்சை கொடியை அவர்கள் 2 பேர் ஒரு தடியிலே வைத்து கொண்டு வருகிறார்கள். They carried it in a branch, 2 people holding it. So தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் சுதந்திரம் இவ்வளவு பெரிய காரியமாக இருக்கும். The blessing that God gives us will be a great one. So இந்த நாளிலே நாமும் ஒருவேளை அடிமைத்தனத்திலே சிறையிருப்பிலே காணப்படலாம். Maybe even today we may be in bondage and captivity. தேவன் ஆமென் எப்பொழுது நம்மை விடுவிக்கிறாரோ அப்பொழுது மகிமையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். When God delivers us, he will do glorious things in our lives. So அவர்கள் ஒரு தடியிலே கொண்டு வந்தது, 2 பேர் ஒரு தடியிலே கொண்டு வந்தது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். As one cluster of grapes, 2 people carried between them, so great will be our blessing. இன்றும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே நீங்கள் போய் அங்கே பார்ப்பீர்களானால், Even if you go to the land of Israel and see there, தேவன் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனம் கொடுத்த அந்த தேசம் மகிமையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்படுகிறது. the land that God has given them is a blessed place. அங்கே இருக்கிற அந்த மாதாளம் பழம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொன்னால், How is the pomegranate there? ஒரு மாதாளம் பழம் 1.5 கிலோ அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாதுளம் பழமாய் காணப்படுகிறது. One pomegranate weighs 1.5 kilo. ஒரு மாதுளம் பழம் 1.5 கிலோ எடை இருக்கிறது. One pomegranate weighs 1.5 kilo. நீங்கள் யோசித்து பாருங்கள், தேவன் கொடுக்கிற சுதந்திரம் இப்படியாகத்தான் இருக்கும். When God gives you an inheritance, it will be such an inheritance. இங்கே உள்ள மாதுளம் பழம் 5 பழம் வைத்தால் தான் 1 கிலோ வருகிறது. Here you weigh 5 pomegranates for 1 kilogram. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு பழம் 1.5 கிலோ இருக்கிறது. When God gives a blessing, one fruit will weigh 1.5 kilograms. இதுதான் உண்மை. This is what the truth. தேவன் கொடுக்கிற சுதந்திரம் இப்படிப்பட்டதாக தான் The காணப்படும். inheritance God gives us will be such. So தேவன் இந்த சுதந்திரத்தை பற்றி தான் இங்கே சொல்லுகிறார். God talks about such an inheritance here. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் அது விசாரிக்கிற தேசம். The land you're going to inherit is the land that God cares. So அந்த விசாரிக்கிற தேசத்திலே அவருடைய கண்கள் எப்பொழுதும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord are upon the land that God cares. So நான் வைத்த தலைப்பு என்ன என்று சொன்னால், The topic that I had given for this message, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் அது விசாரிக்கிற தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. it is written here is the land that God is giving you is the land that God cares. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written here the eyes of the Lord your God are always on it from the beginning of the year to the very end of the year. நான் ஆமென் ஆண்டவர் சமூகத்திலே இந்த வார்த்தையை நாம் தியானித்த போது, when I sat and meditated the word of God, தேவன் எனக்கு ஆமென் காண்பித்த ஒரு வெளிப்பாடு தான் விசாரிக்கிற கண்கள். the God gave me a revelation that the carrying eyes. So தேவன் சுதந்திரிக்க போகிற அந்த விசாரிக்கிற தேசத்திலே அவருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. The land that God cares, the land that God gives you will be a land on which the eyes of the Lord will be there from the beginning of the year till the end of the year. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும், from the beginning of the year to the end of the year. இது எதை குறிக்கிறது? What it denotes? ஒரு வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதா? If the eyes of the Lord are upon you from the beginning of the year till the end of the year.
எப்பொழுதும் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் அவர் Our காணப்படுகிறார். God is a God who cares for us always. கரங்களை தட்டி தேவாதி தேவனை Shall மகிமைப்படுத்துவோமா? we clap and glorify the Lord? தேவன் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவித்து God will set us free from all captivity. எப்பொழுதும் அவர் நம்மை விசாரிக்க போகிறார். He is going to care for us every day. ஹalleluya. Hallelujah. So தேவன் நம்மை எப்படி விசாரிக்கிறார்? How God cares for us. அங்கே யோபு அங்கே சொல்லுகிறான் 7வது அதிகாரத்திலே, We read that in the book of Job chapter 7. யோபு சொல்லுகிறான் காலைதோறும் அவர் விசாரிக்கிறார். Job says that God cares for me every morning. சோ நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காலைதோறும் விசாரிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். Our God is a God who cares and who visits us every morning. விசாரிக்கிற அந்த கண்கள் காலைதோறும் நம்மை வந்து விசாரிக்கிறது. The eyes that care for us, they care for us every morning. ஹalleluya. Hallelujah. அவருடைய கண்கள் நம்மை விசாரிக்கிற கண்களாய் காணப்படுகிறது. His eyes are caring for us. சோ சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான். 8வது சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது In Psalms 8, when we read like this, psalmist says like this. சோ யோபு சொல்லுகிறான் காலைதோறும் அவர் என்னை விசாரிக்கிறார். Job says that he visits me every morning. சோ சங்கீதக்காரன் சொல்லுகிறான், Psalmist says, 8வது சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். we read in Psalms 8 like this. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். What is man that you are mindful of him, and the son of man that you visit him? சோ இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். Who am I that you are mindful of me? ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் விசாரிக்கிறவராய் A காணப்படுகிறார். God is a God who cares for each and every one of us. இந்த நாளிலே நாம் தாவீதை போல அவருடைய சமூகத்திலே அமர்ந்து, ஆண்டவரே நீர் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். We should glorify God like David saying that, who am I that you are caring for me? ஏன் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான் என்று சொன்னால், Why Psalmist King David says like அங்கே this? மேலே உள்ள வசனத்தை நாம் பார்க்கும்போது, When we read the verses above, ஆண்டவருடைய விரல்களின் கிரியையாகிய வானங்களை அவன் பார்க்கிறான். he saw the works of his fingers. சோ தேவன் ஆண்டவர் அங்கே அவருடைய கிரியையை அங்கே அவன் சங்கீதக்காரன் தாவீது பார்க்கும்போது, When Psalmist King David sees the works of the Lord, அவர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரத்தையும் அவன் பார்க்கும்போது, when he sees the moon and the stars, சோ இவ்வளவு மகிமையான வானத்தையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் சூரியனையும் அவன் பார்த்தபோது, when he saw the heavens, the moon, the stars, அவன் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். we see that he glorifies God in this place. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிரியையாகிய வானங்களை நாம் நோக்கி பார்ப்போமானால், If we are going to look at the works of his hands, the heavens, அங்கே அநேக நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. there are so many stars. அநேக நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. There are innumerable stars. அங்கே சூரியன் இருக்கிறது. There is sun. அநேக மில்கி வேஸ் அங்கே காணப்படுகிறது. There are so many Milky Ways. சோ இவ்வளவு மகிமையான அவ்வளவு திரளான ஆண்டவருடைய கிரியையை பார்த்தபோது தாவீதுக்குள்ளே ஆண்டவருடைய மகிமையை அவன் உணர முடிந்தது. He started recognizing the glory of God when he saw the abundance of God's work. இவ்வளவு மகிமையான காரியங்கள் இருக்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை விசாரிக்கிறீரே, நான் எம்மாத்திரம் என்கிறான். When all these things are there, when you are abundant in your works, how come you are mindful of me and you care for me? இந்த நீங்களும் நானும் வாழுகிற இடங்களிலே பார்க்கும்போது, When the place where we live, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். there are so many people. எத்தனையோ ஜனங்கள் விசாரிப்பற்று There காணப்படுகிறார்கள். are so many people who are not cared for. இந்த விசாரிப்பற்ற இந்த சூழ்நிலையில இருக்கும்போது தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் காணப்படுவாரானால் நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்.
When in the situation where the people are not cared for, God is taking care of us. How blessed we are. அவர் நம்மை விசாரிக்கிறவர். He is the Lord who cares for us. அவர் நம்மை காலைதோறும் விசாரிக்கிறார். He visits us and cares us every morning. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. His eyes are always upon us. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. His eyes are upon us from the beginning of the year to the very end of the year. நாம் எந்த காரியங்களை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் We கிடையாது. do not be afraid of anything in our lives. எந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் We do கிடையாது. not worry about anything in our lives. ஏனென்றால் விசாரிக்கிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். Because we have a God who cares for அவர் us. உன்னை விசாரிப்பார். He will care for you. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை Shall we clap and மகிமைப்படுத்துவோம். glorify the Lord? சோ இந்த காரியத்தை தான் அங்கே பேதுரு அவர் சொல்லுகிறார். This is what Peter writes in his letter. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. 1 Peter chapter 5 verse 7 we read like this. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Casting all your care upon him, for he cares for you. அவர் நம்மை விசாரிக்கிறவர். A God is a God who cares for us. சோ விசாரிக்கிற அந்த தெய்வத்திடத்திலே உங்கள் கவலை எல்லாம் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். Peter writes here, keep all your cares upon the Lord who cares for you. சோ இந்த நாளிலே விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். There is a God who cares for us. சோ உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் அவருடைய சமூகத்தில் வைக்கலாம். Keep all your worries and cares upon his விசாரிக்கிறவர் presence. விசாரித்து விட்டு மாத்திரம் அவர் செல்ல மாட்டார். He is a God not only he cares for you, he visits you and goes away. அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். He will meet all your needs. உங்களுடைய குறைகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். He will fulfill all your lacks. அவர்தான் நம்மை விசாரிக்கிறவர். He is the only God who cares for us. இதைதான் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். This is what psalmist David says, that cast your cares upon the Lord, for he cares for சோ you. விசாரிக்கிறவர் ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். The Lord who cares for you, he supports you. விசாரிக்கிறவர் தேவையை சந்திக்கிறார். The Lord who cares for you meets all your needs. விசாரிக்கிறவர் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். The Lord who cares for you fulfills all your lacks. ஹalleluya. Hallelujah. ஆகவே So இந்த நாளிலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. you need not worry about anything in your life. அங்கே எரேமியா 30வது அதிகாரத்தில் ஒரு வசனம் விவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. In Jeremiah chapter 30 a verse is written like this. எரேமியா 30வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 17வது வசனம். Jeremiah 30 verse 17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். Because they called you an outcast, saying, this is Zion, no one seeks her. ஒருவேளை உங்களை ஆமென் அநேகர் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். Maybe many have kept you as an outcast. விசாரிப்பற்றவளாய் நீ காணப்படலாம். Maybe you are a person who is not sought at all. சோ இந்த மோசமான சூழ்நிலைகளை நீங்கள் விசாரிப்பற்று தள்ளுண்டவளாய் அனாதையாய் நீங்கள் காணப்படலாம். Maybe in this horrible situation you are a person who is not cared for, nobody cares for you. நீங்கள் தனித்து காணப்படலாம். Maybe you are living a lonely life. நீங்கள் தனிமையை உணரலாம். Maybe you are undergoing loneliness. சோ ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், God says these words to you. நான் உன்னை விசாரிக்கிறவர். I am the Lord who cares for you. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்வார்களானால், If they are going to call you as a Zion, no one seeks her. நான் உனக்கு இருக்கிறேன். I am there for you. விசாரிக்கிற தெய்வம் நான் இருக்கிறேன். God who cares for you, I am there for நீ you. கவலைப்பட வேண்டாம். You need not worry about anything. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். I will bring you healing. உன் காயங்களை நான் ஆற்றுவேன். I will heal all your wounds. ஒருவேளை அநேகர் உங்களை ஆமென் விசாரிப்பட்டு ஆமென் காணப்படுவதினாலே தள்ளுண்டு காணப்படுவதினாலே உங்களுடைய இருதயங்களிலே உங்களுடைய ஆமென் காயங்கள் காணப்படலாம். Maybe you are, because you are an outcast and because no one seeks you, there are so many hurts in your heart. விசாரிக்கிற தெய்வம் உங்களுடைய இருதயங்களிலே காணப்படக்கூடிய காயங்களை இந்த நாளிலே அவர் எடுத்து போடுவார். God will heal every hurt that you undergo in your heart and he will give you healing. நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். I will tell you a thing that an incident that happened. ஒரு வயதான ஒரு மூதாட்டி இருந்தார்கள். There was an old lady.
அவர்கள் வசதி படைத்த ஒரு மூதாட்டி. She was a very rich woman. அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், She had children, பேர பிள்ளைகள் இருந்தார்கள், she had grandchildren. அநேகர் இருந்தார்கள். There were so many people, ஆனாலும் இந்த தாயாரை அவர்கள் கவனிக்கவில்லை. but nobody took care of this old lady. கவனிக்காமல் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே அனாதை ஆசிரமத்தில் அந்த மூதாட்டியை அவர்கள் சேர்த்து விட்டார்கள். They put her in the old age home. அந்த மூதாட்டியை அங்கே அனாதை ஆசிரமத்திலே அவர்கள் சேர்த்து விட்டு போனதுதான். The day they left her in the old age home, அதற்கு பிறகு அவர்கள் அந்த மூதாட்டியை, அந்த தாயாரை அவர்கள் விசாரிக்கவே இல்லை. nobody cared for that old mother. ஒவ்வொரு நாளும் அந்த தாயார் அவர்கள், என்னை யாராவது, என் மகள், என் மகன், என் பேரப்பிள்ளை யாராவது என்னை விசாரிப்பார்களா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர்கள் வந்து வந்து பார்ப்பது வழக்கம். Every day she would come to inquire whether somebody called for me, caring for me, my daughter, my son, my grandchildren. வசதி படைத்த அந்த மூதாட்டி அவர்கள், She was a rich woman. யாரும் அவர்களை விசாரிக்கவில்லை. Nobody cared for her. அவருடைய இருதயங்களிலே ஒரு காயம் உண்டானது. She had a deep hurt in her heart. இத்தனை பிள்ளைகள் இருந்தும் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவர்கள் மரித்து போனார். Though I had so many children, but still nobody cared for me. இதே போல அநேகர் நீங்கள் காணப்படலாம். She died ultimately. விசாரிப்பற்றவர்களாய் காணப்படலாம். Maybe many of you are like this, So without no one to care for you. விசாரிப்பற்றவர்களை பார்த்துதான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். Even today God is speaking to those who are not cared for. உன்னை விசாரிப்பற்று தள்ளுண்டவள் என்று சொல்லி இருப்பார்களானால், If people would have said that you are an outcast, there is no one to seek you. இந்த நாளிலே நான் உன் காயங்களை நான் ஆற்றுவேன். God says that I will heal all your wounds. நான் உனக்கு ஆரோக்கியத்தை நான் வர I பண்ணுவேன். will restore health to you. நான் உன்னை விசாரிப்பேன். I will care for you. என்னுடைய கண்கள் ஆமென் எப்பொழுதும் கரிசனை உள்ளதாய் காணப்படும். My eyes are always caring for you. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஆமென். Amen. அவர் விசாரிக்கிறவர். Our Lord is a God who cares for us. அந்த விசாரிக்கிற தெய்வத்துடைய ஆமென் கேரக்டர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டும். The character of caring God should be with both with us. சோ இந்த நாளிலே அநேகர் விசாரிப்பற்று காணப்படலாம். Even today there are many people who are not cared for. அவருடைய சூழ்நிலைகளை ஆமென் சொல்லாமல் இருக்கலாம். They are not able to tell their situation to you. அவர்கள் படுகிற கஷ்டத்தை சொல்லாமல் இருக்கலாம். Maybe they are not telling their problems to you. நம்முடைய சபையின் மக்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What our church people have to do. இந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? In this situation what you and I have to do. நாம் விசாரிக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். We are worshiping a God who cares for us. இந்த நாட்களிலே நீங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் விசாரிக்க வேண்டும். We should care for each and every one. உங்கள் ஏரியாவிலே வார்டிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் விசாரிக்க வேண்டும். You have to inquire and care each and every member of your ward. விசாரிப்பது மாத்திரமல்ல, Not only caring, நீங்கள் முடிந்ததை நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். you have to help them as much as you can. அநேகர் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், நான் விசுவாசிக்கிறேன். There are many who are helping people. நானும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். Even I am trying to do my best. ஏனா நான் ஆராதிக்கிறவர் விசாரிக்கிறவர். Because the Lord whom we are worshiping is the God who cares. விசாரித்து அவர் தேவைகளை சந்திக்கிறவர். He cares and meets our needs. நடந்த உண்மை சம்பவத்தை நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். I'm telling you another incident which happened. எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் குடும்பம் உண்டு. I know a pastor family. போன ஆமென் வருஷத்திலே 2019 ஜனவரி மாதத்தில் அந்த ஊழியக்காரர் மரித்து போனார். The pastor passed away last year January 2019. அந்த ஊழியக்காரருக்கு ஆமென் ஒரு மகன் உண்டு. That pastor had a son. திடீரென்று மரித்து போனார். All of a sudden he passed away. அந்த தாயாரை கவனிப்பதற்கு யாருமே கிடையாது. There was no one to take care of that mother. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். God gave me a burden. விசாரிக்கிற இருதயத்தை கொடுத்தார். God gave me a heart to care. ஏனென்றால் அந்த ஊழியக்காரர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறவர். Because that pastor used to love me a lot. அவர் இறப்பதற்கு முன்பாகத்தான் ஆமென் என்னோடு கூட அவர் பேசினார். Just before he could die, he spoke to me. குடும்பத்திலும் அவர் சொன்ன காரியம் அதுதான். This is what he told in his family. பாஸ்டர் நிக்சன் அன்புள்ளவர். He told that Pastor Nixon is a loving pastor. அவர் நமக்கு உதவி செய்வார். He will always be there to help us. இப்படியாக அந்த குடும்பத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். He told this to his family. சோ நம்மை நேசிக்கிற ஒரு அந்த பாஸ்டர் உண்டு. He is a person who really loved me. மரித்து போனார். He died. ஆனால் But நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், what I did,
ஆண்டவர் விசாரிக்கிறவரானபடியினாலே, Because God is a God who cares for அவரை it. நான் ஆராதிக்கிறதினாலே Because I am worshiping Him. அவர்களை நான் விசாரிக்காமல் இருக்க முடியவில்லை. I couldn't be without caring for them. அவர்களை பார்ப்பதற்கு நானும் என் மனைவியும் ஆமென் அங்கே தூரமாய் போய் பார்த்து அவருக்கு தேவையானதை முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்தது உண்டு. There were times me and my wife, we had gone there all the way. It's a little far away, but still we went there and helped them. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. Even in this situation, I had a thought that I should help them. எப்படி கொடுப்பது என்றுதான் எனக்கு தெரியவில்லை. I didn't know how to give the help. ஹalleluya. ஆண்டவர் விசாரிக்கிறவர். God is a God who cares. நம்முடைய சபையிலே ஒரு அருமையான ஆண்டவர் டாக்டரை ஆண்டவர் முன்குறித்திருந்தார். God had already appointed a doctor in our church. அவருக்கு ஒரு வேலையை அங்கே கொடுத்தார். God had given him a work near that place. ஹalleluya. Hallelujah. அந்த பிரதர்கிட்ட ஆமென் பணத்தை கொடுத்து ஒரு ஊழியக்காரரை வர சொல்லி அந்த ஊழியக்காரருக்கும் அந்த அருமையான விதவை தாய்க்கும் கொடுப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். So through this brother I could send the money so that another pastor could come and collect it, and that pastor had gone and given that widow, இதுதான் pastor's widow. உண்மையாய் நாம் ஆராதிக்கிற ஆமென் தெய்வத்துடைய ஆமென் கேரக்டர். This is the character of God whom we are worshiping. நீங்களும் நானும் அந்த குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். Such a character we should have. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நாம் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Not only we should inquire of them, but we should always help them. இதைதான் நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். This is what we are meditating right now. ஆண்டவர் சொல்லுகிறார், விசாரிப்பற்ற சீயோனே, Zion who is cast out, நான் உன்னை விசாரிக்க வருகிறேன். I am going to seek you. நான் உன் காயங்களை ஆற்றுவேன். I am going to heal all your wounds. ஆண்டவர் காயங்களை ஆற்றுகிறவர். Our God is a God who heals our wounds. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அது மாத்திரமல்ல, Not only that, 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். in the 18th verse we read like this. சோ விசாரிக்கிற தெய்வம் செய்கிற காரியம் முதலாவது என்ன என்று சொன்னால், The first thing that the Lord who cares for us does, அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். He heals our wounds. விசாரித்து காயங்களை ஆற்றுகிறார். He cares for us and heals our wounds. இரண்டாவது விசாரித்து அவர் செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? Second thing, what He does by carrying us, நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். He turns the captivity. கரங்களை தட்டி தேவனை Shall we give the மகிமைப்படுத்துவோமா? Lord a mighty hand? Hallelujah. Hallelujah. விசாரிக்கிற தெய்வம் The Lord who cares for us, நம்முடைய சிறையிருப்பையும் திருப்புகிறார். He turns the captivity. சோ இந்த நாளிலே காணப்படக்கூடிய சிறையிருப்பை தேவன் கண்டிப்பாய் திருப்புவார். God will surely change the captivity that is there today. நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். Behold, I will bring back the captivity of Jacob's tents and a mercy on his dwelling சோ places. விசாரிக்கிற அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாய் இருக்கிறது. The eyes that are caring for us is upon us. அந்த விசாரிக்கிற கண்கள் இரக்கம் உள்ளதாய் பார்த்து கொண்டிருக்கிறது. The eyes that are caring has mercy upon us. இப்பொழுது இருக்கிற சிறையிருப்பை பார்த்து கொண்டிருக்கிறது. God's eyes are watching the captivity that is there right now. தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்க முடியாமல் இருக்கிற அந்த சிறையிருப்பை தேவனுடைய இரக்கமுள்ள கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. The merciful eyes of the Lord is looking on the captivity that we are not able to come and worship the Lord. தேவன் அவன் சிறையிருப்பை கண்டிப்பாய் திருப்புவார். God will turn surely the captivity. சிறையிருப்பு மாறும். God will change the அவருடைய captivity. கண்கள் பார்த்து His கொண்டிருக்கிறது. eyes are watching. சுதந்திரிக்கிற போகிற அந்த தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. God's eyes are watching on the land that we are going to சபைதான் inherit. சுதந்திரம். Church is அந்த inheritance. சுதந்திரமான சபையிலே தான் நாம் விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். In that inheritance we are going to come and worship the Lord in liberty. கடந்த நாட்களிலே அரசாங்கம் செய்த காரியத்தை பார்க்கும்போது இருதயம் மிகவும் வேதனைக்குள்ளானது. My heart was broken of the thing that government has done in the recent days. சபையிலே ஜனங்களை ஆராதிக்க சபையை திறக்க அவர்கள் விடவில்லை. They don't allow us to open the church to worship God, ஆனால் மதுபான கடைகளை திறக்கிறார்கள். but they have opened all the எவ்வளவு மோசமான அரசாங்கம் நமக்கு இருக்கிறது. What a bad government we are under in. எவ்வளவு மோசமான அரசாங்கம். What a bad government. ஆராதனைக்கு வருகிறோம் என்று சொன்னால் விட மாட்டேங்கிறார்கள். They don't allow us when we want to go and worship. நீங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. Everybody knows it. You would know it. பாருங்கள்,
கடை ஒவ்வொரு மதுபான கடையில எவ்வளவு கூட்டம் இருக்கிறது. There is so much of crowd in all the liquor shops. எவ்வளவு ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். How many people are in captivity? ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகி People are கொண்டிருக்கிறார்கள். perishing because they don't have knowledge of God. ஆண்டவருடைய கண்கள் பார்த்து The கொண்டிருக்கிறது. eyes of the Lord are watching. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். God is seeing everything. எல்லாம் அவருக்கு தெரியும். God knows everything. ஆண்டவர் கண்டிப்பாய் சிறையிருப்பை திருப்புவார். God will surely change the captivity. வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார். God will have mercy on our dwelling places. யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பி இரக்கம் செய்தது போல God will bring back the captivity of Jacob's tents and have mercy on the dwelling நகரம் places. தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டது போல As the city shall be built upon the mount, அரண்மனை முன்போல் நிலைப்பட்டது போல as the palace shall remain as before. தேவன் சபையை மறுபடியுமாய் கட்டுவார். Again God will rebuild the church. அரண்மனை போல் நிலைப்படும். It will stand as a palace. ஜனங்கள் முன்போல் இருப்பார்கள். People will be like before. சபை அவருக்கு முன்பாக திடப்படும். Church will be established before him. கரங்களை தட்டி Shall தேவனை we clap and மகிமைப்படுத்துவோம். glorify the Lord? ஹalleluya. Hallelujah. அவர் விசாரிக்கிறவர். It is the Lord who cares. அவருடைய கண்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. His eyes are always watching upon us. அவருக்கு எல்லாம் தெரியும். He knows everything. எல்லா சிறையிருப்பு தெரியும். All captivity he knows. சபை விசாரிப்பட்டு கிடைப்பது தெரியும். He knows the church is not cared for. சபை தள்ளுண்டு இருப்பது தெரியும். He knows the church is an outcast. தேவன் சபையை விசாரிக்கிறவர். God is going to care for his church. சபையை தேவன் கட்டுகிறவர். God is going to rebuild his church. ஹalleluya. Hallelujah. தேவன் சபை அவருக்கு முன்பாக நிலைப்படும். Church will be established before him. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரம் ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். Then from there the songs of singing and joy will come. தேவன் எல்லா சிறையிருப்பை மாற்றுவார். God will change all the captivity. அவர்கள் குறுகி போவது இல்லை. They will not diminish. அவர்கள் வர்த்திக்க பண்ணுவார். They will multiply. வரக்கூடிய நாட்களிலே தேவன் வர்த்திக்க பண்ணுவார். In the coming days God is going to multiply. ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். There will be songs of thanksgiving. சபை ஆமென் திடப்படும். Church will be established. சபை ஆண்டவருக்கு முன்பாக நிலைப்படும். The congregation shall be established before the Lord. ஹalleluya. Hallelujah. 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 நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you and I have to do. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you and I have to அவருடைய do. கண்கள் எப்பொழுது நம்மேல் நோக்கமாய் இருக்க வேண்டுமானால் The eyes of the Lord has to be upon us always. அவருடைய விசாரிக்கிற கண்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் His caring eyes should be upon us always. செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you and I have to do. ஒரு 5 நிமிடத்திலே நான் முடித்து விடுகிறேன். I'll finish within 5 minutes. அதே உபாகமம் புத்தகத்துக்கு நேராக கடந்து வருவோமாக. Let's turn our Bibles to the book of Deuteronomy. 11வது அதிகாரத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். Deuteronomy chapter 11. அங்கேதான் ஆண்டவர் சொல்லுகிறார். There God says like this. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதிமேல் வைக்கப்பட்டிருக்கும். The eyes of the Lord will be upon that land from the beginning of the year till the very end of the year. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், What you have to do first. நீங்கள் You உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து. What you have to do, you have to love the Lord with all your heart and with all your soul. So ஆண்டவர் விசாரிக்கிற தெய்வம், அவருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால், If the eyes of the Lord should be always caring, நான் சொன்னது போல எல்லா சிறையிருப்பு மாற வேண்டுமானால், if all these captivities have to change, காயங்களை ஆற்ற வேண்டுமானால், wounds have to be healed, ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தம் மறுபடி கேட்கப்பட வேண்டுமானால், thanksgiving and merry sound should be heard from the church, வர்த்திக்க பண்ண வேண்டுமானால், if we have to multiply, நம்முடைய சபையின் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? what the church people have to do, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? what the people who are hearing this word should do, நாம் முழு இருதயத்தோடும் we should with all our முழு hearts, ஆத்மாவோடும் with all our soul, அன்பு கூற வேண்டும். we should love the Lord. அன்பு கூற வேண்டும். We should love the Lord. ஏன் சிறையிருப்பு? Why captivity? ஏன் விசாரிப்பற்ற சீயோனாய் தள்ளுண்டவளாய் நாம் ஏன் காணப்படுகிறோம்? Why we are an outcast and no one is நாம் seeking முழு us? இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறவில்லை. We didn't love the Lord with all our heart, with all our சோ soul. இந்த நாளிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் அன்பு கூறுவோமாக. What you and I have to do, we have to love the Lord. அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால். So you have to obey his statutes, judgments and commandments. அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தால். You have to obey the commandments that God is teaching you even today. ஆவியானவர் இன்று
நமக்கு நம்முடைய சபையின் மக்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். Today, Holy Spirit wants to tell you something to our church people, to those who are hearing this word through online. இன்று Today, அன்பு கூர்ந்து கீழ்ப்படிய வேண்டும். you have to love the Lord and obey. அன்பு கூறும்போது When you love, கீழ்ப்படிவோம். you will obey. போன வாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து பேசினார். Last week we meditated about Abraham. ஆமென். ஆபிரகாம் அன்பு கூர்ந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். Abraham loved the Lord and you obeyed the Lord. நாம் அன்பு கூறும்போது நாம் கீழ்ப்படிவோம். When we love the Lord, we will obey the Lord. சோ கீழ்ப்படியும் போது என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி 14-15 வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கலாம். When we love and obey the Lord, what are the blessings we அந்த are going to விசாரிக்கிற receive? கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? 14 and 15th verse we read how the carrying eyes of the Lord are. ஏற்ற காலத்திலே தேசத்தில் முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ணி நான் மிருக ஜீவனுக்கு உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். Then I will give you the rain for your land in the season, the early rain and the latter rain, that you may gather in your grain, your new wine and your oil. And I will send grass in your field for your livestock, and that you may eat. இதுதான் விசாரிக்கிற கண்கள் செய்கிற ஆசீர்வாதமான காரியம். These are the blessed things that the eyes of the Lord which are carrying to for நாம் us. அன்பு கூர்ந்து கீழ்ப்படியும் போது When we love and obey, ஏற்ற காலத்துல ஆண்டவர் தேசத்துல முன்மாறியும் பின்மாறியும் பெருக பண்ணுவார். God will send his latter rain and early rain in its season. நம்முடைய தேசத்திலே முன்மாறி பின்மாறி கண்டிப்பாய் ஆண்டவர் மழை, ஆசீர்வாதமான மழை, கிருபை ஆவியை தேவன் ஊற்றுவார். God will send the early rain and the latter rain in its season. God will send the rain of grace. நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். What you and I have to do is நாம் this. எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறோம் என்பது முக்கியமல்ல. How many hours we are praying is not that எவ்வளவு important. நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. The time duration is not important. எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறோம் என்பது The முக்கியமல்ல. duration of reading the Bible is not important. முழு இருதயம் முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும். With all our soul, with all our heart, we have to அவருடைய love the Lord. வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். God, we have to obey God's word. இரண்டாவது காரியம் சொல்லுகிறார், Second thing, what God says, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் your heart should not be corrupted. நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். Your heart should not be deviated and you should not bow down to the idols. முதல் காரியம் கீழ்ப்படியுங்கள். First thing, obey. அன்பு கூர்ந்து கீழ்ப்படியுங்கள். Love and obey. இரண்டாவது காரியம் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாயிருங்கள். Let not your heart be deceived and be careful. அப்பொழுது அவருடைய கண்கள் எப்பொழுதும் அந்த விசாரிக்கிற கண்கள் நம் மத்தியிலே இருக்கும். So then the carrying eyes of the Lord will be upon us. ஹalleluya. Hallelujah. மூன்றாவது காரியம் என்ன என்று சொல்லும்போது Third thing, 19வது வசனத்திலே இவ்விதமாய் வாசித்து in பார்க்கலாம். the 19th verse we read like நீங்கள் this. என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாய் வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. Therefore you shall lay up these words of mine, 18th verse, in your heart and in your soul, and bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes. You shall teach them to your children, speaking of them when you sit in your house, when you walk by the way, when you lie down and when you rise up. மூன்றாவது காரியம், எப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். Third thing, we should always keep speaking about the word of God. அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே ஆத்துமாவிலே பதித்து வைக்க வேண்டும். We should keep the word of God in our heart. அவருடைய வார்த்தை நம்முடைய எலும்புகளுக்குள்ளே இருந்து அக்கினியாய் எழும்ப வேண்டும். The word of the Lord should be burning in our bones. எரேமியாவுடைய எலும்புக்குள்ளே தேவனுடைய வார்த்தை அக்கினியை போல இருந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். In the Bible we read that the word of the Lord was in the bones of Jeremiah and was burning like fire. இந்த மூன்று காரியத்தை நாம் செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். We should surrender to do these three things. கீழ்ப்படிய வேண்டும், We should love, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், we should obey, and we should be அவருடைய careful. வார்த்தை இருதயத்திலே பதித்து எப்பொழுதும் அந்த வார்த்தையை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி ஆமென் தியானித்து எப்பொழுதும் அவருடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். We should keep the words of the Lord in our heart, and we should always keep talking about God's word to our children. அப்பொழுது ஆண்டவருடைய விசாரிக்கிற கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும்.
then the eyes of the Lord that is caring for us from the beginning of the year till the end of the year will be upon us. So ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நம்மை விசாரிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். According to this word, God is caring for each and every one of us. So நாம் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து Shall we stand to the word that we heard this இருக்கிற morning? இடங்களிலே நாம் அப்படியே தாழ்மையோடு கூட In the places wherever we are, let's humbly surrender. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி From the bottom of our hearts, closing our eyes. ஆமென் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்வதற்கு With all our hearts and with all our soul, let's love the Lord. ஆண்டவரே கிருபை தாரும் என்று சொல்லுவோமாக. Lord, give us the grace, Lord. சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே நீர் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். As psalmist says that, who am I that you are mindful of? நீர் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். Who am I that I am mindful of? ஆண்டவருடைய கரத்தின் கிரியையெல்லாம் நான் பார்க்கும்போது என்னை நீர் விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். When I see the works of your hands, who am I that you are mindful of me? அந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே With that attitude, let's commit ourselves in the நான் presence முழு of God. இருதயத்தோடு அன்பு கூறுவேன்ப்பா. I will love you, Lord, with all my heart. நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆண்டவரே. Lord, I will love you with all my heart, with all my soul, and with all my strength. எனக்கு கிருபை தாங்கப்பா. Give me the grace, Lord. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். I will obey your word. ஆண்டவரே இவ்வளவு நாட்களாய் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நான் அன்பு கூறவில்லையே. All these days I didn't love you with all my heart, with all my soul. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியவில்லையே. I didn't obey your word. என்னை மன்னியும். Forgive me. என்னை மன்னியும். Forgive me. ஹல்லேலூயா. என் இருதயம் ஆண்டவர் வஞ்சிக்கப்படாதபடிக்கு Help my heart not to be deceived. எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருப்பதற்கு Help me to be careful always. ஆவியானவரே எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும். Holy Spirit, give me the grace. எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும். Give me the grace. ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்க என் பிள்ளைகளுக்கு போதிக்க ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை பேச ஆவியானவரே எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும். Help me to meditate your word always. Speak to my children your word and always speak your word, Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's nothing that is impossible to அவர் him. விசாரிக்கிறவர். He is a God who cares for us. ஒரு பாடலை பாடும்போது When we sing a song, நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். let's glorify God. ஹல்லேலூயா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நானே மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், நானே மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நானே மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை ஹல்லேலூயா. என் உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. Jesus.
எங்களை விசாரிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவர் மனமகிழ்ச்சி நாளிலும் உம்மை துதித்து ஆராதிப்பதற்கு நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தந்தீர். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்ட ஆண்டவரே, அதன்படி அப்படியே நடப்பதற்கு, கை கொண்டு நடப்பதற்கு ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் விசேஷமாக இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென்.